அயோத்தியில வரப்போற ராமர் கோயில் மொத்த இந்தியாவோட அறிவும் உணர்வும் சேர்ந்து உருவாயிருக்கு. அயோத்தி கோயில் சரையு நதி பக்கத்துல இருக்கிறதுனால அங்க இருக்கிற மண்ணை மாத்தி 15 மீட்டருக்கு 47 லேயர் ஆஃப் ரீஇன்ஜினியர்ட் சாயில் போட்டு கொடுத்தது நம்ம சென்னை ஐஐடி. 50 மடங்கு அதிக நிலநடுக்கம் வந்தாலும் தாங்குற மாதிரி பேஸ்மெண்ட் பண்ணது சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ராமர் கோவில் சிமெண்ட் இல்லாம கற்களாலே கட்டுறாங்க, நம்ம பழங்கால கோயில் மாதிரி. இதுக்கு உதவி செஞ்சது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ். ராமநவமி அன்னைக்கு மட்டும் ராமர் நெத்தியில நாம மாதிரி 75 மில்லிமீட்டருக்கு சூரிய ஒளி. இதை உருவாக்குனது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், சிஎஸ்ஐஆர், சிபிஆர்ஐ, ஐயுசிஏஏ, எல்என்டி, டாடா, இன்னும் பல கோடி கிராமங்கள்ல இருந்து 4 கோடிக்கும் அதிகமான செங்கல்கள் ராமர் கோயில் கட்டுறதுக்கு வந்திருக்கு. தன்கிட்ட காசு இல்லைனாலும் கோயில் உருவாக இந்தியா முழுக்க பல கோடி பேர் நன்கொடை கொடுத்திருக்காங்க. ராமர் கோயில் வர வரைக்கும் பேசாம இருந்த 85 வயசு பாட்டி, தலப்பகை அணியாம இருக்கிற கிராம மக்கள், செருப்பே போடாம வாதாடின 90 வயசுக்கு மேல இருக்கிற அட்வொகேட்னு மனித உணர்வுகளின் தொகுப்பா இந்த மகத்தான கோயில் உருவாயிருக்கு. சம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஏற்பட்ட மிகப்பெரிய பண்பாட்டு எழுச்சி ராமர் கோவில் இந்தியாவோட 500 வருட கனவு நினைவாக போகுது. பல கோடி இதயங்களின் நூற்றாண்டு ஏக்கம் நிறைவேற போகுது. பாரத தேசத்தின் சிதைந்த ஆன்மா உயிர் தழப்போகுது. ஜெய் ஸ்ரீராம்.